சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம். 1 கப் அளவு சப்பாத்தி மாவு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பல்ஸ் மோடில் நம்ம வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது லைட்டாக நமக்கு சுற்றிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே லைட்டாக நம்ம தண்ணி விட்டு நம்ம அப்படியே பல்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த சப்பாத்தி மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த மூடியை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கைகளால் பிசைகிறத விட எவ்வளோ ஃபோர்ஸாக அது பிசையுது அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து சப்பாத்தி கிடச்சிரும். அதே நேரத்தில் இது ரொம்பவே சாஃப்டான ஒரு சப்பாத்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா ஃபைனலாக நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டயட்டில் இருக்கிறதால ஆயில் நான் சேர்க்கலை. ஸோ இந்த மாவை எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக லைட்டாக மாவு தூவி நான் வந்து கைகளால் பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மிக்ஸி ஜார்லேயே ஆயில் சேர்த்துட்டு ஃபைனலாக நீங்கள் சுற்றி எடுத்தாலே போதும். உங்களுடைய